Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். என்னதாங்க ஆச்சு நேத்துக்கு பிக் பாஸ் வீட்ல? அதான் பிக் பாஸ் பயங்கரமா கோபப்பட்டாரமே. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் என்னதான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நேத்திக்கு பிக் பாஸ் வீட்ல பாத்தீங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கவே அந்த கேரக்டரா மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் காரணமா மணியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, மாயாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து வடிவேலோட கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் மூலியமா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு சூனியக்காரி பொம்மைப்பா, இவ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சா. ஒரு கேமு கூட அவ சரியா ஆட மாட்டேங்கிறா அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தவங்கள அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னா ரவீனா. இவங்க எல்லாருக்குமே ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ ஜென்யூனா நீங்க நினைச்சு அவங்களுக்கு வந்து இந்த கேஷ் அமௌண்ட்டை ஒரு சர்டன் ருபீஸை நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ரவீனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே மணிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வந்து ரூல்லே கிடையாது. ஒரு கேம் அப்படின்னா கேமா விளையாடணும். அதுக்கு ரவீனாவோட தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் இஷ்டம், நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், நான் உங்களுக்கு முழு மனசோட தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மணிக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்த உடனே மணியோட அமௌண்ட் வந்து எப்படி ஆயிடும் அப்படின்னா, இப்போ மற்றவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தாலுமே மணியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா? இந்த வீட்டில் ஓவராலாக பார்க்கும்போது அவர் தான் லீடிங்கில் இருப்பார் அப்படின்னு மற்றவங்க வந்து புரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆட்டத்தை பார்த்த மாயா அண்ட் கோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, மாயாவும் பூர்ணிமாவும் அண்ட் நிக்சன் இவங்க எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி இவங்க வந்து விஜயவர்மாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா விஜயவர்மா கிட்ட தன்னோட கேஷ் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு. அப்புறமா இந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலி வரும்போது கண்டிப்பா விஜயவர்மா நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், அவன் நம்மளுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுப்பான் இல்லையா, அதை நம்ம வந்து அப்போ சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ண நம்ம பிக் பாஸ் வந்து சரி இவங்களுக்கெல்லாம் அப்புறமா இருக்கு அப்படின்றதையுமே அவர் வந்து லேட்டாக தான் எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா மாயாக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல நான் பண்றது ரொம்ப தப்பு, அதாவது இந்த வாரம் கண்டிப்பா கமல் சார் வந்து என்ன ரோஸ்ட் பண்ணுவாரு, நீங்க எப்படி அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயம் கேட்பாரு இல்லையா? அதனால அவங்க உஷாரா என்ன பண்ணாங்கன்னா, நான் பண்ணலங்க அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ரவீனா தான் ஸ்டார்ட் பண்ணது, அவ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ரவீனா தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது அப்படின்னு. ஸோ இதனால வந்து ரவீனாவை கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறமா மாயா வந்து இது ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு மக்களுக்கு வந்து தோண வைக்கணும் அப்படின்றதுனால கூட மாயா இது பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, என்னதான் ஒருத்தவங்க தப்பு பண்ணாலும் சரி, அவங்கள பார்த்து மத்தவங்க தப்பு பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவங்க தானே அப்படின்னு இவங்க நியாயமே பேசக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ணது தப்புனா நீங்களும் அதை தொடர்ந்து செய்யற தப்பு தான் அப்படின்னு மக்கள் வந்து ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரவீனாக்கு இப்ப வரைக்குமே தெரியல தான் பண்ணது தப்பு, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒருபோதுமே அதை பத்தி அவங்க நினைச்சு கவலையே பட மாட்டேங்கிறாங்க. இதனால மாயா வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா இந்த வாரம் ரோஸ்ட் வாங்கிடக்கூடாது, கமல் சார் தன்னை வந்து ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பூர்ணிமா கிட்ட சில வாக்குவாதத்திலையுமே ஈடுபடுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிட்டா ஓகே மாயா வந்து நியாயமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பூர்ணிமா கிட்ட வந்து ஏங்க எனக்கு இந்த பணம்லாம் வேணாம், என்னோட அமௌண்ட்டை நீங்க வந்து திருப்பி கொடுத்துருங்க, இது போய் விஜய் கிட்ட சொல்லுங்க, நம்ம பண்ண பிளான்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என்னவோ இது சரியா படல அப்படின்ற மாதிரி மாயா ஸ்டார்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல பூர்ணிமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பண்ணதுதான், இப்ப வந்து நீங்க மாத்திலாம் பேசக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நீங்க வீக்கெண்ட்ல அதை சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து மக்கள் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி பூர்ணிமாவால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண முடியும்? இது வந்து லாஸ்ட் டைமே நம்ம என்னதான் பண்ணாலும் கமல் சார் கிட்ட ஒரு சாரி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா பிஹேவ் பண்ணாங்க இல்லையா? அதே பிஹேவியர் தான் இதுவுமே. ஒரு கேம்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது சுத்தமா ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறீங்க பூர்ணிமா. அதை இந்த இடத்துலையுமே நீங்க உணராம இப்படிப்பட்ட ஒரு பிஹேவியரை நீங்க வச்சுக்கிட்டு அதுவும் இந்த கேமை பிளே பண்றீங்க அப்படின்னா, அதுவும் மாயா வந்து ஓரளவுக்கு திருந்த பாக்குறாங்க, அவங்களையுமே நீங்க வந்து கெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு குட் கண்டஸ்டன்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை ஒரு பக்கம் ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மாயா அட்லீஸ்ட் இந்த மாதிரி சொன்னாங்களே அப்படின்ற மாதிரியுமே சில நியாயம் வந்து மாயா கிட்டயுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ மாயா வந்து அந்த அமௌண்ட் திருப்பி கேட்ட உடனே பூர்ணிமாக்கு கோவம் வந்துருச்சு. இருந்தாங்க எனக்குமே இந்த கேஷ் மேல சுத்தமா ஆசை கிடையாது, ஏன்னா நீங்க மட்டும் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேஷ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க இல்லையா? அந்த சமயத்துல பூர்ணிமா பயங்கரமா ட்ரிகர் ஆகிட்டாங்க. இதனால பூர்ணிமாக்கும் மாயாக்கும் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்திருக்கு அந்த இடத்துல. இதனால கொஞ்சம் பீப்புள் வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்பாடா இதை பிரிக்க முடியாத அந்த சகோதரிகள் இப்போ ஃபைனலாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் மிட் நைட்ல பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மாயா கிட்ட போய் சாரியுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதோட அந்த சண்டை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி உங்க எல்லாருக்குமே எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னா அந்த போர்டில் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க அனன்யா எடுத்துக்கோங்க, விக்ரம் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருக்குமே முட்டை அப்படின்னு போட்டு விடுறாங்க. இதனால எல்லாருக்குமே முட்டை தான்
கிடைச்சதா? ஏன் ஒருத்தருக்கு கூட கேஷ் கிடைக்கலையா? பிக் பாஸ் வந்து கேட்க கேப்டனான மணி வந்து என்னங்க என்னாச்சு, உங்க யாருக்குமே அமௌண்ட்லாம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட போது ஒவ்வொருத்தருமே நீங்க இந்த மாதிரி தான் பண்ணீங்களே, உங்களுக்கு தான் எல்லா அமௌண்ட்டும் வந்துச்சு, அதனால நாங்க இந்த மாதிரி கேம்லாம் ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மணிக்கிட்டையுமே இவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இது எல்லாத்தையுமே கேட்ட பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா இதனால தான் நீங்க உங்க வாயாலே சொல்லணும்னு நான் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னை பார்த்தா என்ன கேக்கி மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸோட இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஃபேவரட்டிசம், ஸ்ட்ராட்டஜி, குரூப் அப்படின்னு இந்த கேமே நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஃபேவரட்டிசம் அப்படின்னு பிக் பாஸ் வந்து மென்ஷன் பண்ணது அர்ச்சனா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியுமே அர்ச்சனாக்கு வந்து நல்ல ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கிடைக்கவே இல்லை. இதனால தான் அந்த ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது என்னோட கேம், நீங்களா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க. சரி, இன்னைக்கு மிட் நைட்குள்ள நீங்க எல்லாருமே யோசிச்சு நாளைக்கு எத்தனை பேருக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த போர்டில் நீங்க எழுதணும் அப்படின்னு கடைசியில இது என்னோட வீடு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் விளையாட முடியாது அப்படின்றத சொல்லாம இது ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்காரு பிக் பாஸ். இதனால கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஐயோ அவர் நம்மள சொல்லிட்டாரடா அப்படின்னு பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ரவீனா இப்போ வரைக்குமே திருந்தலைங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.